உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். இந்த நாளில் உங்கள் மத்தியிலே பேசும்படியாக வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கு இந்த மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். போன 2வது ஞாயிற்றுக்கிழமை வர முடியாத ஒரு சூழ்நிலை ஐயாவிடத்துல சொன்னேன். இந்த மாதிரி ஒரு எக்ஸாம், அதுக்கு போக வேண்டியதாக ஐயா அப்படின்ட்டு, இல்லை போயிட்டு வாங்க அப்படின்ட்டு அவர்கள் போன் செய்து இந்த வாரம் நீங்க வந்துடணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. சரிங்க ஐயா, நான் வந்துடுறேன். உங்கள் மத்தியிலே பேசும்படியாக வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கு இந்த மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே அவரை ஆசிரியத்தை இன்னும் பலப்படுத்தி காத்து கிருபைக்குள் மூடிக்கொள்வாராக. நன்றியாய் செபிக்கிறேன். கர்த்தரை ஆசிரியத்தை காத்து கிருபைக்குள் மூடி தேவையை சந்தித்து வழிநடத்தி காப்பாராக. சபை மக்களாக உங்களை தேவன் ஆசிரியத்து காத்து பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி உற்சாகப்படுத்தி தைரியப்படுத்தி இந்த லிங்க நாட்களுக்குரிய பலத்தினால் நேரக்கூடிய ஆண்டு வழிநடத்தி காத்து கிருபைக்குள் மூடி ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. நேரம் குறைவாக்கிறபடினாலே நாம் ஜெபித்த தேவ செய்திக்குள் கடந்து செல்வோம். ஜெபம் செய்வோம். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, வாரும் பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியில் வந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, உங்களை விசுவாசிக்கிற எங்கள் நெஞ்சத்திலே உங்களுடைய அன்பின் செய்யை முட்டியறணும். பல பாஷைகளின் மூலமாய் ஜாதி ஜாதியான மக்களை விசுவாச உரிமைக்குள் கூட்டி சேர்க்கிற தேவரே, எங்களுடைய வச்சனத்துல பரிசுத்தம், உங்களுடைய வச்சனமே சத்தியம் சுவாமி. ஆமென். இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே பேசும்படியாக உலகம் என்கிற தலைப்பிலே கடந்த முறை 2 பாகங்கள் உங்களோடு பேசினேன். இன்றைக்கு 3ஆம் பாகம். இந்த தலைப்புல இன்னும் அதிகமாக பேசலாம், பட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இது 3ஆம் பாகம். கடந்த 2 பாகங்களிலே நாம் சில தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை எப்படி இந்த உலகமாகிய பிசாசு அவர்களை கவிழ்க்க நினைக்கிறது, அல்லது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை எப்படி அது அவர்கள் மூலமாக எடுத்துக்கொள்ள அது செயல்படுகிறது. ஆகவே நாம் எப்படி ஜாக்கிரதையா இருக்க வேண்டும், அவர்கள் எப்படி ஜாக்கிரதையா நடந்து கொண்டார்கள், ஆகவே எப்படியாக இஸ்ரவேல் கோத்திரம் நிலைநிறுத்தப்பட்டது யோசேப்பின் மூலமாக, பல காரியங்களை நாம் தியானித்தோம். இப்போ இன்றைக்கு இந்த 3ஆம் பாகம் உலகம் தலைப்புல நாம தேவனால் விசேஷித்த விதமாக தெரிந்து கொள்ளப்பட்ட சிம்சோனை குறித்து நாம் தியானம் செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆகவே நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அளவும் பெலிஸ்தியர் கையில் ஒப்பு கொடுத்தார். பாருங்க பிரியமானவர்களே, இஸ்ரவேல் மக்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் தேவனுடைய வெளியேறப்பட்ட கிருபையையும் பெற்று அனுபவித்து வாழ்ந்த மக்கள் தேவனுக்கு விரோதமாய் பொல்லாப்பு செய்தபடினால அவர்களை தேவன் பெலிஸ்தருடைய கையில ஒப்பு கொடுத்தார்னு வேதம் சொல்கிறது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஆண்டி கூட படிச்சாங்க, 28:48. இந்த எப்படி ஆண்டவர் ஒப்பு கொடுத்தால் அது எவ்வளவு பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அது நம்ம ரொம்ப தியானம் பண்ணணும். விளையாட்டு கிடையாது. எப்பவும் தேவனுடைய கரத்துல இருக்கிறதுக்கு தான் நம்ம பார்க்கணும். இந்த 40 ஆண்டு காலம் இவர்கள் இந்த இஸ்ரவேல் மக்கள் படாத பாடு இந்த பெலிஸ்தர் மூலமாக இவர்கள் என்ன இது செய்தாலும், ஒரு விவசாயம் பண்ணாலும் சரி, அல்லது வேற ஏதாவது ஒரு நல்ல காரியம் அவங்க அதை எடுத்துட்டு போயிடுவாங்க. இவர்கள் எந்த விதத்திலையும் தேவனுக்கு என்று ஒரு பண்டிகையோ மற்ற காரியங்களை ஆராதிக்க முடியாது. ரொம்ப பிரச்சனையில மத்தியில மாற்றிட்டாங்க இஸ்ரவேல் மக்கள். ஆகவே அவர்களை எப்படியாவது ஆண்டவர் மீண்டும் சரி அவர்கள் பாவங்களை மன்னித்து அவர்களுக்கு ஒரு ரட்சகரை எழுப்பலான்னு சொல்லி தேவன் தீர்மானம் பண்ணுகிறார். பண்ணி ஆண்டவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, சோரா ஊர்ல இருக்கிற ஒரு மனுஷனாகிய மனோவாவை தெரிந்து கொள்கிறார். இந்த மனோவா மூலமாக ஒரு சந்ததி உருவாக வேண்டும் அப்படின்னு சொல்லி தேவன் தீர்மானிக்கிறார். ஆகவே பாருங்க 3ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஒரு சுப செய்தியை சொல்றார் ஆண்டவர். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய
மனோவாவுடைய மனைவிக்கு ஆண்டவர் ஒரு சுப செய்தியை சொல்றார். மலடியா இருக்கிற நீ கர்ப்பம் சரித்து ஒரு குமாரனை பெறுவாயின்னு சொல்றார். அப்போ இந்த வார்த்தை நம்ம கூட எடுத்துக்கலாம், தேவனுடைய வார்த்தை. தேவன் இந்த நாள்ல நமக்கு எச்சரிக்கையும் கொடுக்கிறார், அதே நேரத்தில் ஆசீர்வாதம் தருகிறார். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அம்மாவுக்கு தரிசனம் ஆகிறார். தரிசனமாகி ஆண்டவர் அந்த அம்மாவோட பேசுறார். என்ன சொல்லிட்டு பாருங்க. ஆதலால் நீ திராட்சை ரசமும் மதுபானமும் முடியாத படிக்கு தீட்டானது ஒன்றும் புசியாத படிக்கும் எச்சரிக்கையாயிரு. தேவனுடைய வாக்குத்தத்தம் ஒருத்தருக்கு வந்துச்சுன்னு சொன்னா தேவன் தருகிற எச்சரிப்பு இப்படிப்பட்ட காரியங்கள்ல இருந்து விலகி இருக்கணும். ஆண்டவர் என்ன சொல்றாரு இந்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, நீ திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானது ஒன்றும் புசியாமலும் இருக்கணும்ன்றார். அப்போ இந்த மாதிரி சொல்ற ஒரு வார்த்தை, திராட்சை ரசமும் மதுபானமும் லைட்டா தண்ணி போடுவாங்க போல இருக்கு. வசனம் என்ன சொல்லி பாருங்க. ஆதலால் நீ திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானது ஒன்றும் புசியாமலும், என்ன கிடைக்குதோ அச்சு சாப்பிடுவாங்க போல இருக்கு. அப்போ பிறக்க போற பிள்ளை பரிசுத்தமானது, அது தேவனுக்கு என்று நியமிக்கப்பட்டது. அப்ப அந்த விஷயத்துல என்ன ஆனா ஜாகிரதையா இருக்கணும். ஆண்டவர் எச்சரிக்கிறார், அம்மா மரத்துல இருந்து தண்ணியை போட்டு தூங்கிடாத, திராட்சை ரசம் குடிச்சிடாத, தீட்டானது ஒன்று சாப்பிடாது. ஏன்னா இது ஒரு விசேஷமான ஒரு குழந்தை. அப்ப நீங்க பாருங்க பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த எச்சரிக்கிறாரு இந்த அம்மாவுக்கு. எச்சரிச்சுட்டு அவர் சொல்றாரு பாருங்க, 5ஆம் வருஷம் நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். பாருங்க பெருமானவர்களே, இந்த குழந்தைக்கு ஒரு விசேஷம் என்னன்னா, சவரன் கட்டி தலையில படக்கூடாது. அது பிறந்த நாள் முதற்கொண்டு தேவனுக்கு என்று நியமிக்கப்பட்ட ஒரு பிள்ளை நசரேயனாக இருப்பான்னு சொல்ற. அப்போ இந்த தாய் சொல்லப்படுகிற வார்த்தைகளை அவங்க கடைபிடிக்கணும், அதே நேரத்தில் அந்த பிள்ளையையும் கடைபிடிக்க வைக்கணும். ஏன்னு சொன்னா பெலிஸ்தர்கள் சாதாரணமானவர்கள். அவங்க இருக்கிறதுலயே அவங்க வணங்குற தெய்வம் மிக பிசாசுகளின் தலைவர் தாகோன். பாதி உடம்பு மனுஷனா இருக்கும், பாதி உடம்பு மீனா இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த தாகோனை வணங்கக்கூடியவர்கள் பயங்கர அசுத்த வல்லமையில் படைத்தவர்கள். அவங்க ஜெயிக்க முடியாது. அப்போ அந்த மக்களை ஜெயிக்கணும்னு சொன்னா இப்படிப்பட்ட உபவாசம் தேவை. இப்படிப்பட்ட ஒரு நசரைய விரதம் இருக்கக்கூடிய வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு பிள்ளை இருந்தால்தான் அது ஜெயிக்க முடியும். அதனாலதான் நம்ம இந்த லெந்து நாட்கள் கூட ஆச்சரிங்க உங்களுக்கு அநேக முறை நான் சொல்லியிருக்கேன். எத்தனை பேர் ஆச்சரிக்கிறீங்க? இந்த 40 நாள் உபவாச நாட்களாக எத்தனை பேர் ஆச்சரிக்கும் பாருங்க. வீணடிச்சிடுறோம். நம்ம என்ன பண்ணிடுறோம், என்ன நினைக்கிறோம், இது அவங்க ஒரு ட்ரெடிஷனா பண்றாங்க, இந்த லெந்து நாட்கள் ஒரு என்ன சொல்றது, ஒரு பாரம்பரிய முறைப்படி கையாளுறாங்க அப்படின்னு நினைக்கிறோம். கிடையாது பிரியமானவர்களே. இந்த 40 நாள் நீங்க கடைபிடிச்சீங்கன்னு சொன்னா தேவனுடைய கிருபை உங்களுக்கு கிடைக்கும். நம்ம போய் சிலை வழிபாடு பண்ண போறது இல்ல. நம்முடைய வீட்டுல உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி தேவனை நோக்கி பார்க்க போறோம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு அது மன்னவா வழங்குது. நம்முடைய ஆத்மா வளர்ச்சிக்கு அது பிரயோஜனமா இருக்குது. தேவனுடைய வார்த்தை நமக்கு கிடைக்கும். ஒரு நசரிய வாழ்க்கை வாழ ஒரு கிருபை கொடுக்கும். இந்த 40 நாட்கள் உணவுகளுக்குரிய கட்டுப்பாடு, நம்முடைய செயல்களுக்குரிய கட்டுப்பாடு, நம்முடைய பாவ வாழ்க்கைக்குரிய கட்டுப்பாடு, பரிசுத்தத்தை நோக்கி நடக்கக்கூடிய ஒரு நடக்கை, பரிசுத்தத்தை காணக்கூடிய ஒரு பார்வை, பரிசுத்தத்தை கேட்கக்கூடிய ஒரு செவி, நம்முடைய சிந்தனையில் எண்ணங்கள் பரிசுத்தமுடையதற்கு ஒரு வாய்ப்பு இந்த 40 நாட்கள். இதை தவிர்த்து எத்தனை நாட்கள் நாம் உபவாசம் இருக்கிறோம்? இந்த 360 நாட்கள்ல இந்த 40-45 நாட்கள் விட்டுருங்க. மீதி மற்ற நாட்கள்ல
பிரியமானவர்களே, ஏமாந்து போகக்கூடாது, வஞ்சிக்கப்படாதிருங்கள். அதான் 1 Corinthians 6:9 சொல்லுது, வஞ்சிக்கப்படாதிருங்கள். Be not deceived என்றாரு பவுல். இன்னைக்கு எப்படியாவது ஒரு வார்த்தையை மாத்தி இப்படி மாத்தி அப்படி மாத்தி ஏமாத்திட்டு போயிடுறோம். 45 நாள் ஒரு மண்டலம் இருந்து பாருங்க, தேவனுடைய கிருபைகளை நீங்கள் பார்ப்பீர்கள், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள், தேவனுடைய ஊழியத்துக்கு ஏற்ற வரங்களை பெறுவீர்கள், ஆவியின் கனி உள்ள புகும், நீதியின் வஸ்திரத்துல இன்னும் அதிகமான பளபளப்பு, இன்னும் அதிகமான ஜொலிப்பு உண்டாகும், பரிசுத்தம். பாருங்க பிரியமானவர்களே, நசரேயனாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, இப்படி வாழக்கூடிய இந்த மனிதன்கிட்ட பாருங்க 14ஆம் வசனம் சொல்லுப்பா, திருப்பி ஆண்டவர் சொல்றாரு, திராட்சை செடியிலே உண்டாகிறது ஒன்றும் சாப்பிடாமலும் திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானது ஒன்றும் குசியாமலும் நான் அவளுக்கு கட்டளையிட்டதெல்லாம் கடவுள் என்றார், கைக்குள்ள கடவுள் என்றார். பாருங்க பிரியமானவர்களே, இது 2வது முறை ஆண்டவர் வந்து எச்சரிக்கிறார். இந்த 2வது முறை நீங்க பார்க்கும் பொழுது என்ன நடக்குதுன்னு சொன்னா, மனோவாவும் மீண்டும் அவரை சந்திச்சு அவருடைய பேர் என்னன்னு கேட்கணும், அவருக்குரிய பலிகளை செலுத்தணும். ஆகவே அவங்க மீண்டும் 2வது முறை தேவனிடத்துல கேட்கும் பொழுது கர்த்தருடைய தூதனானவர் அவர்களுக்கு மீண்டும் தரிசனமாக்கி அவர்களோட பேசுறார். அப்ப பேசும் பொழுதும் மீண்டும் அவர் எச்சரிக்கிறார், அந்த அம்மாவை ஜாக்கிரதையா இருக்க சொல்லு. மனோவா கிட்ட பேசுறார். மனோவா கிட்ட பேசும் பொழுது நீ என்ன அவர் மனோவாவை சொல்லல. வசனம் பாருங்க, திராட்சரசம் மதுபானம் குடியாமலும் நான் அவனுக்கு கட்டளையிட்டதெல்லாம். அங்க மனோவா கர்த்தருக்கு பயந்த ஒரு வாழ்க்கை வாழ்றாரு. ஆனந்தத்தை சேர்ந்தவர், கர்த்தருக்கு பயந்த ஒரு வாழ்க்கை. திராட்சரசம் மதுபானம் அவர்கிட்ட இல்ல, தீட்டானது ஒன்றும் அவர்கிட்ட இல்ல, இன்னும் குழந்தை பிறக்கல, இன்னும் குழந்தை உண்டாகல. அதுக்கான அவர் எச்சரிக்கிறது அந்த தாயை தான் அதிகமா எச்சரிக்கிறார். மறந்து போய் கூட செய்யக்கூடாது, ஜாக்கிரதையாரு, நான் அவளுக்கு கட்டளையிட்டதெல்லாம் செய்யும்படி நீ நினைவுறுன்ற. பாருங்க பிரியமானவர்களே, ஒரு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நபர் இந்த பூமியில பிறக்கணும்னு சொன்னா எவ்வளவு நியமங்கள் இருக்குது, எவ்வளவு கட்டளைகள் இருக்கு பாருங்க, எவ்வளவு ஜாக்கிரதையா செயல்படணும், எவ்வளவு தேவனுக்கு பிரியமான காரியங்களை ஈடுபட்டுதான் பெற்றெடுக்கணும். விளையாட்டு இல்ல. குழந்தை பிறப்பு தாமதமாகலாம், தேவன் ஒரு நோக்கம் வச்சிருக்கார். அந்த நோக்கத்தை நிறைவேற்றினாதான் அந்த கிருபை கிடைக்கும். பாருங்க, அநேக நாள் இவங்களுக்கு இல்ல, ஆனா தேவன் ஒரு நோக்கம் வச்சிருக்கார். சிம்சோன் அங்கதான் பிறக்கணும், அவன் மூலியமா தான் இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு ரட்சிப்புன்னு சொல்லி. அப்போ தாயும் தகப்பனும் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் பாருங்க, பாவ காரியங்களை விட்டு எவ்வளவு விலகணும் பாருங்க, எவ்வளவு அவர்கள் வந்து தேவனுக்கென்று தங்களை அர்ப்பணிக்கணும் பாருங்க. சிற்றின்ப காரியங்கள் ஆசீர்வாதத்தை எடுக்கணும் பிரியமானவர்களே. சிற்றின்பம் தான் மனுஷனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய தரிசனத்தை கொண்டு வருது. ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம பரிசுத்தத்துக்குரிய காரியங்கள் நம்மள அதிகமாக காணப்படணும். தேவன் விரும்புகிற நற்கனிகள் நம்மளே காணப்படணும். நம்முடைய பலன் மிகவும் முக்கியது, ரொம்ப முக்கியம். நம்முடைய பலன் போயிடுச்சுன்னா விசுவாசம் போயிடும், நம்பிக்கை போயிடும், எல்லாம் போயிடும். கர்த்தர் நல்லவர்னே சொல்ல முடியாது, வார்த்தையே வராது. பாருங்க, இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னா ஆண்டவர் எச்சரிக்கிறார், மீண்டும் 2வது முறையா எச்சரிக்கிறார். அப்ப இவங்க அதுக்கு போய் கீழ்படுகிறாங்க, வாழ்றாங்க. பேச்சின் அடிப்படையில் பாருங்க 23ஆம் வசனம். அதற்கு அவன் மனைவி, கர்த்தர் நம்மை கொண்டு போன சித்தமாயிருந்தால் அவர் நம்முடைய கையிலே சர்வாங்க தகன பலியையும் போஜன பலியையும் ஒப்புக்கொள்ள மாட்டார். இவைகளை எல்லாம் நமக்கு காண்பிக்கவும் மாட்டார், இவைகளை நமக்கு அறிவிக்கவும் மாட்டார் என்றார். பாருங்க, அவங்க பயந்துறாங்க. இருந்தாலும் தேவன் அவர்களை ஆறுதல் பட்டார். தேவனை கண்டு ஒருவனும் உயிரோடு இருப்பதிலே தான் வசனம் சொல்லுது. அப்படி இருக்கும் பொழுது கர்த்தருடைய கிருபை, தகன பலியை தேவன் அங்கீகரிச்சுட்டார். தகன பலியை அங்கீகரிச்சதுனால இவர்களுக்கு ஜீவன் வந்து தப்பிச்சிச்சு.
அப்ப பாருங்க பிரியமானவர்களே, 24ஆம் வசனம். அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். அந்த பிள்ளை வளர்ந்தது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். பாருங்க, அவன் நல்ல ஒரு பராக்கிரமசாலி ஆயிடும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் சரீரத்துக்குரியான ஆசீர்வாதமோ ஆவிக்குரிய பலனையும் அது தரக்கூடியதாக. நம்ம அந்த ஆசீர்வாதம் அப்படின்னாலே உலகப்பூர்வமான பொருட்களுக்கு நினைக்கிறோம். ஆசீர்வாதம் அப்படின்னாலே நம்ம என்ன நினைக்கிறோம்னா உலகப்பூர்வமான பொருட்களுக்கு தான் ஆசீர்வாதம். சரீர காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள், ஆத்மாவுக்குரிய காரியங்கள். இந்த சிம்சோன் வெறும் உலகப்பூர்வமான பொருள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தா சரீரத்துக்குரிய பலன் அவனுக்கு கிடைச்சிருக்காரு. அப்ப தேவன் அவனை எந்த இலக்காக தெரிந்து கொள்றான்? இஸ்ரவேல் பெலிஸ்தரை ஜெயிக்கணும், இஸ்ரவேல் மக்களை பாதுகாக்கணும். இதுதான் அவங்களுக்குரிய தேவனுடைய திட்டம். அப்போ 25ஆம் வசனம் பாருங்க. அவன் சோராவுக்கும் எஸ்கலோனுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் துவங்கினார், அவனை ஏவத் துவங்கினார். இப்ப என்ன நடக்குதுன்னா, பிள்ளை வளர்ந்த பிற்பாடு கர்த்தருடைய அந்த வழியில நடக்கிறான். கர்த்தருடைய அந்த வழியில நடக்கும் பொழுது ஆவியானவர் அவனுக்குள்ள இறங்கினார். இப்ப ஆவியானவர் இறங்கும் பொழுது அவனை அவர் ஏவ துவங்குகிறார். இனிமேல் தான் பிரச்சனையே. இப்ப இந்த பிள்ளை பிறந்த வரைக்கும் அந்த அம்மாவுக்கு சட்டத்திட்டங்கள், அந்த அம்மா ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னாக்கா எதிராளி இதை கேட்டுக்கிட்டே இருக்கிறான், உலக பிசாசு கேட்டுக்கிட்டே இருக்குது. தேவன் என்ன பூமியில இறங்கி ஒரு மனிதனுக்கு சொல்றாரோ அதை எதிராளி கேட்டுக்கொண்டே இருப்பான். அவன் பக்கத்துல இருந்தே கேட்பான், சற்று தொலைவில் இருந்து கேட்பான். இது விளையாட்டு கிடையாது. நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். நமக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்துட்டாரு, ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா பகைஞன் எதிராளி அவன் இன்னும் கண்டு கொண்டுட்டான். இவன் யாரு, இந்த தனி மனிதன் யாருக்கு சொந்தமானவங்கிறத அவன் கண்டுபிடிச்சிட்டான். இதுவரைக்கும் மந்தையில் இருந்த ஆடுதான், ஆனா இது தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற ஆடுன்றத கண்டுபிடிச்சிட்டான். ஜாக்கிரதையா இருக்கணும். அப்ப அவனுடைய வேலை என்னன்னா, முதல்ல அவன் என்ன கண்டு கொண்டுறான், அதே மாதிரி நம்மளும் என்ன கண்டு கொள்ளணும். எலியா எப்படி ஆகாப்பை போய் பார்க்க போகும்பொழுது ஆகாப் சொல்லுவான், என் பகைஞனே என்னை நீ என்ன கண்டு கொண்டாயோன்னுவான். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எவ்வளவு உஷாராக்குறாங்க பாருங்க. அப்ப நம்ம எவ்வளவு தேவனுக்குன்னு உஷாரா இருக்கணும். நம்ம விழுந்து போக கூடாது பிரியமானவர்களே. பூமியில நிலை நிற்கணும். அதுக்குதான் தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறாரு, அதுக்குதான் நம்மளை கூப்பிட்டு இருக்கிறாரு. நம்மளை பரிசுத்த ஜாதின்னு சொல்றாரு. நம்ம பரிசுத்த ஜாதின்னு சொன்னா நம்ம செய்யற காரியங்கள் எப்படிப்பட்டதா இருக்கு? பரிசுத்தமான காரியங்களை நம்ம செய்கிறோமா, அல்ல தேவனுக்கு பிரியமான காரியங்கள் நம்மள காணப்படுதா? சற்று யோசித்து பார்க்கணும். நம்ம இன்னும் உலகத்தோட இசைந்து போய் பாவ காரியங்களை ஈடுபட்டு உலகம் நம்மளை சேவிக்கும்படியாக நடந்து கொள்கிறோமா, அல்லது பாவத்துக்கு எதிர்த்து நின்று உலகத்தினுடைய வெறுப்பை நம்ம சம்பாதிக்கிறோமா? உலகம் நமக்கு விரோதமா நிக்குதா? உலகம் நமக்கு விரோதமா நின்னாதான் தேவன் நம்ம பட்சத்தில் இருக்கிறான்னு அர்த்தம். இனி உலகம் நமக்கு சாதகமா இருக்குதுன்னு சொன்னா நாம பாதாளத்துக்குரியவர்களாகிறோம். பிரியமானவர்களே, ஜாக்கிரதையா இருக்கணும். இங்க பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவங்குறார். இப்பதான் அவன் வளர்ந்துட்டான். அவன் நிறைய உபதேசத்தின்படி அவன் தன்னை ஈடு கொடுத்து அவன் வளர்றான். வளரும் பொழுது ஆவியானவர் இறங்கிறார். ரொம்ப சிம்பிள். பரிசுத்தமா வாழ ஆரம்பிச்சீங்கனால பரிசுத்த ஆவியானவர் இறங்க ஆரம்பிச்சிருவார். பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்த ஆரம்பிச்சிருவார். அதே நேரத்துல எதிராளி பார்த்துக்கிட்டே இருக்கிறான். எப்படி லைட்டா சாய்க்க ஆரம்பிக்கிறான் கொஞ்ச நேரத்துல பார்ப்போம். இப்ப பாருங்க பெருமானவர்களே, இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, சிம்சோன் அவன் வளர்ந்துட்டான். அவனுக்கு கல்யாணம், அவனுக்கு அந்த கல்யாண பருவத்தை அடையிறான். அப்போ அவன் என்ன பண்றான்னா, திம்னாத்துங்கிற ஒரு ஊருக்கு போறான். பெலிஸ்தர் இருக்கக்கூடிய இடம். அங்க ஒரு பெண்ணை பாக்குறான். அது அவனுடைய பார்வைக்கு பிரியமா இருக்கு. பாருங்க, அவன் தாய் தப்பு சொல்லும் பொழுது அவங்களும் சொல்றாங்க. 3ஆம் வசனம் என்ன சொல்லுங்க? இங்கதான் பிரச்சனையே. நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள். அவங்க அம்மா அப்பா சொல்றாங்க, நம்ம ஜாதி ஜனத்துல இல்லையா, நம்ம சொந்தக்கார மக்கள்ல இல்லையா, எவ்வளவு பேர் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லும் போது அவன் கேட்கல. அவன் சொல்றான்,
அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே நான் விவாகம் பண்ண வேண்டும்னு சொல்றோம். அப்போ இந்த இடத்துல என்னன்னா, நம்ம இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்து நிற்கும் பொழுது சில பிரச்சனைகளை நம்ம சந்திக்க வேண்டி வரும். அது நம்ம உஷாரம் ஆகணும். அதுதான் இந்த வேதம் நம்ம கத்துக் கொடுக்குது. எப்படி பிரச்சனைகளை சந்திக்கிறோம் அப்படின்னா, ஒரு பக்கம் ஆண்டவர் நம்மை வச்சு யுத்தம் பண்ணுவார், இன்னொரு பக்கம் எதிராளி நமக்கு வரவங்களை வச்சு யுத்தம் பண்ணுவோம். ரெண்டு பக்கமும் மற்றவர்கள் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆண்களுக்கு? அதுதான் இது. இங்க இருந்தா வருது. இது எப்படி வருதுன்னு சொன்னா, இன்னும் நீங்க எப்படி வரும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும் பாருங்க. இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, இங்க இவன் விரும்பிட்டான், ஆவியானவர் ஏவிட்டாரு. ஆவியானவர் வந்து இவனை ஏவியும் நீ திருநாட்டுக்கு போ அப்படின்னு அனுப்பிச்சிட்டாரு. இவன் வர வழியில ஒரு பிள்ளைய பாக்குறான், அது இவன் கண்ணுக்கு பிரியமா இருக்கு. தாய் தாப்பா சொல்றான், ஒத்த புடியில நிக்கிறான், இந்த பெண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன், கட்டினா இவன் தான் கட்டுவான், இல்லைன்னா பிரம்மச்சாரியா இருந்துருவான் அப்படின்றான். அவங்க சரி போனா போன் பண்ணிடுறாங்க, அவங்க வேலையை பண்ணிடுறாங்க. பாருங்க அப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க. 4வது வருஷம், அவன் பெலிஸ்தியரிடத்தில் குற்றம் பிடிக்க முகாந்திரம் உண்டாகும்படி இது கர்த்தரின் செயல் என்று தகப்பனும் அறியாதிருந்தார்கள். தாயும் தகப்பனும் அறியாதிருந்தார்கள். அக்காலத்திலே பெலிஸ்தர் இஸ்ரவேலை ஆண்டார்கள். தேவனுடைய ஆவியானுடைய மூவ்மெண்ட்ங்கிறது இவங்க தாய் தகப்பனுக்கு தெரியல. அவங்க ஜெனரலா பேசுறாங்க, நமக்கு எதுப்பா அந்த அந்நியருடைய இதுல அவங்க விக்கிரகாராதனைக்காரங்க, அது உள்ள எதுக்கு நீ போற எல்லாம் பேசுறாங்க சொல்றாங்க இல்ல. ஆனா இது ஆவியானவருடைய செயல்பாடு. ஆவியானவர் சிம்சோனை வழிநடத்தி போறார். ஆவியானவர் சிம்சோனை வழிநடத்தி போகும் பொழுது பெலிஸ்தருக்கு அழிவு உண்டாக போகுது. அதை எதிராளி பார்த்துக்கிட்டே இருக்கிறான். சிம்சோன் புறப்பட்டுட்டான், தேசத்துக்குள்ளேயும் வந்துட்டான், அவனுடைய எல்லைக்குள்ளேயும் போயிட்டான். இப்போ நடக்கிறது என்ன, அங்க இருக்கிற ஒரு பெண்ணை எடுக்கிறான். எடுத்தான்னு சொன்னா அவனுக்கு குடியுரிமை கட்சம். குடியுரிமை கட்சா அவன் என்ன சொன்னாலும் கேட்டுதான் ஆகணும். ஏன்னா அவன் பலசாலி வேற. அவன் ஒரே நேரத்துல 1000 பேர் அடிப்பான், ஒரே நேரத்துல 10,000 பேர் வீச்சு போடுவான். அவ்வளவு பலன் இருக்குது அவனுக்கு. என்ன பண்றது, இவனை எப்படி சாய்க்கிறது? அப்ப பாருங்க பெரியமானவர்களே, அவன் என்ன பண்றான் பாருங்க. இப்போ இவன் தாய் தப்புல கூட்டிக்கிட்டு சிம்னாத்துக்கு வரும்பொழுது அவங்களும் இவனோட நடந்து வராங்க. நடந்து வரும் பொழுது வேதம் என்ன சொல்லுது பாருங்க. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால், ஒரு நிமிஷம் 5வது படி, அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ எச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. பாருங்க, இங்க 3 பேரும் போறாங்க, தாய் தகப்பன் சிம்சோன் 3 பேரும் போறாங்க. ஆனா இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, 3 பேர் போகும்போது சிங்கம் எதிர்பட்டது வேறு சொல்லுது. ஆனா என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இவன் வேகமா நடக்கக்கூடிய ஆள், இவன் பலசாலி, வேகமா நடப்பான். அவங்க கொஞ்சம் வயசானவங்க, அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, நீ முன்னால போப்பா, நாங்க பின்னால மெல்லமா நடந்து வரோம் சொல்லியிருப்போம். இவன் வேகமா முன்னால போகும் பொழுது திராட்சை தோட்டத்துல இருந்து ஒரு கெர்ச்சிக்கிற சிங்கம் வெளிப்பட்டதுன்னு சொல்லுது வேதம். அதான் சொல்லுது, திராட்சை தோட்டத்துல சிங்கம் இருப்போமா? கொஞ்சம் யோசிச்சுப்பா. திராட்சை தோட்டத்துல என்ன இருக்கும்? நரி இருக்கும், குளநரிகள் இருக்கும், அல்லது வேற ஏதாவது இருக்கலாம். சிங்கம் எப்படி அங்க வருது பாருங்க பிரிமானவர்களே. எதிராளி வந்து சம்பந்தமே இல்லாத ஒரு இடம். இந்த இடம் திராட்சை தோட்டத்துக்குள்ள தெரிஞ்சுக்கிற சிங்கம் எங்கிருந்து வரும்? சிங்கம் மான்கள் இருக்கக்கூடிய இடம் அல்லது எருதுகள் மற்ற வகையான மிருகங்கள் இருக்கக்கூடிய இடத்துலதான் அது இருக்கும். இதுக்கும் அப்துலுக்கும் அமாவாசைக்கும் என்ன பிரச்சனை? திராட்சை தோட்டமும் சிங்கத்துக்கும் என்ன சம்பந்தம்? அப்போ இங்க பாருங்க, எதிராளி எப்படி வாட்ச் பண்றான் பாருங்க, எப்படி அவன் தந்திரமா செயல்படுறான் பாருங்க. அவனுடைய தந்திர செயல்கள் எங்க போய் தொடுதுன்றதை இப்ப நீங்க பார்க்க போறீங்க. பாருங்க, அவன் என்ன பண்றான், ஒரு சிங்கத்தை ஆட்கொண்டு அந்த சிங்கத்தின் உள்ள அசுத்தாவி இறங்குது. அது திராட்சை தோட்டத்தின் வழியாக வந்து சிம்சோனுக்கு எதிர்படுச்சு. இப்ப சிம்சோனுக்கு எதிர்படும் பொழுது சிம்சோன் கண்டிப்பா அதை கீழ்ச்சி போடுவான்னு எனக்கு நல்லா தெரியும், எதிராளிக்கும் தெரியும். அதே மாதிரி அவன் என்ன பண்றான், ஆவியானவர் வந்து இறங்கி அதை ஒரு ஆட்டுக்குட்டி இழுப்பது போல கீழ்ச்சி போடுறாங்க. கீழ்ச்சி போட்டு
என்ன நடக்குது? அவன் வந்து திருப்பி தாய் தகப்பனை சேர்ந்துடுறான், நடந்து போறான். அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு அவன் சொல்லல. பாருங்க, அங்க போறாங்க, பெண்ண மேட்டர்லாம் முடிக்கிறாங்க. 8வது வருஷம் என்ன சொல்லுது பாருங்க. பின்பு அவன் அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்து சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு வழி விலகி போனான். இதோ சிங்கத்தின் உடலுக்குள்ளே தேனீ கூட்டமும் தேனும் இருந்தது. பாருங்க பிரியமானவர்களே, என்ன நடக்குதுன்னு சொன்னா, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் போயிடுவான். போயிட்டு திரும்பி வர வேண்டிய ஒரு சூழ்நிலை வரான். வரும்பொழுது அவன் தாய் தப்பி வழி விலகி போய் என்ன பண்றான், இந்த சிங்கத்தை பார்க்க போறான். எப்படி இருக்குது இது, என்ன அச்சு போட்டு வந்தோம் பார்க்க போனா, அதுக்குள்ள தேனீக்களும் தேன் கூடும் இருக்குது. இப்போ அவன் என்ன பண்றான், தன்னை அந்த தேன் கூட எடுத்து சாப்பிடுறான். அந்த தேன் கூட எடுத்து சாப்பிடும் பொழுது அது தன்னுடைய தாய் தகப்பனுக்கும் கொடுக்குறான். அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா, அவன் அதை தன் கைகளில் எடுத்து சாப்பிட்டுக் கொண்டே நடந்து தன் தாய் தகப்பனிடத்தில் வந்து அவர்களுக்கும் கொடுத்தான். அவர்களும் சாப்பிட்டார்கள். ஆனாலும் தான் அதை அந்த தேனை சிங்கத்தின் உடலிலே எடுத்ததை அவர்களுக்கு அறிவிக்கவில்லை. அவங்களுக்கு சொல்லவே இல்லை. இவன் இதை சாப்பிட்டான். இப்ப நீங்க என்ன பண்ணணும், முதல்ல இருக்கிற 13வது அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, தீட்டானது ஒன்றும் புத்தியாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. இப்ப என்ன போச்சு, செத்து போன உடல் சிங்கம், தீட்டு. அதான் உடம்புக்குள்ளார இருக்கக்கூடிய தேன்கூடு. எவ்வளவு அச்சுத்தம் கொஞ்சம் யோசிச்சு பாரு. எவ்வளவு அருவருப்பான காரியங்கள் யோசிச்சு பாரு. இப்ப இந்த எதிராளியுடைய என்ன மாதிரியான பிளானிங் பாருங்க, எவ்வளவு தந்திரமான பிளானிங். திராட்சை தோட்டத்துல இருந்து கஜிகிற சிங்கம் வருது, இந்த பாணி என்ன அச்சுகோன்னு அதுவே கொடுக்குது, கீச்சும் போட்டுறான். போய் வர்றதுக்குள்ள தேன் கூட ரெடி பண்ணி வைக்குது. எப்படி இருக்குது பாருங்க, தந்திரமான பிசாசனுடைய காரியம். ரொம்ப எதிர்பார்க்கவே மாட்டோம், நல்லது நடக்கிற மாதிரியே இருக்கும். ஆனா அதுக்குள்ளதான் நமக்கு ஆப்பே இருக்குதுன்னு அர்த்தம். ரொம்ப ஜாக்கிரதையா அதான் நடக்குது பாருங்க. இவனுக்கு ஆக்சஸ் எப்படியாவது ஒரு வழி பிடிக்கணும், எப்படியாவது தொடணும். சிம்சோனை தொட முடியாதுங்க, சிம்சோனை நெருங்க முடியாது, சிம்சோனை தொட முடியாது. அவ்வளவு பலம் வாய்ந்தவன் சிம்சோன். பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி சுழண்டு இருக்குது. அக்கினி மதிலுக்குள்ள அவன் நடந்து வருவான். நசரேயனுங்க அவன், தேவனுக்காக நியமிக்கப்பட்ட தேவாலயத்தினுடைய ஆடு மாட்டவன். நெருங்க முடியாது, இவனே நெருங்கணும். என்ன பண்றது, அவங்க பலவீனம் என்ன, ஞாபகம் மறதி. அவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க அவன் அம்மா. ஞாபக மறதி நம்முடைய மிகப்பெரிய எதிராளி. நம்ம நல்ல ஞாபகத்துல வச்சுக்கணும். எதை ஞாபகத்துல வைக்கணும், ஞாபக மறதியை ஞாபகத்துல வைக்கணும். எப்படி பாருங்க, எப்படி விளையாடுது பாருங்க வார்த்தைகள். ஞாபக மறதிய ஞாபகத்துல வைக்கணும். காரணம் என்ன, நம்ம அதை மறந்துடக்கூடாது, நம்ம ஞாபகத்துல வைக்கிறோம். எதை, ஞாபக மறதிய. எவ்வளவு கேர்ஃபுல்லா நம்ம இந்த பூமியில வாழ வேண்டியிருக்கு பாருங்க பிரியமானவர்களே. சொல்லப்பட்ட வார்த்தைகள் தான், நசரேய வாழ்க்கப்பா, ஜாக்கிரதையாரு, தீட்டானது ஒண்ணும் உங்ககிட்ட போயிடக்கூடாது, பெலிஸ்தரே உங்க காலம் கீழே, தேவனுடைய பலத்தகரம் உன்னோட இருக்குது, எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க அந்த அம்மா. ஏன்னா அந்த அம்மாவே ஆண்டு வச்சுக்கிறார், ஜாக்கிரதையாருமா தண்ணி போட்டு தூங்காதான்னு. அப்போ எவ்வளவு ஜாக்கிரதையா அந்த அம்மா சொல்லியிருப்பாங்க. அப்படியே நம்ம அது ஒரு படமா எடுத்துருமோம். அதற்குள்ள எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்க. சன பொழுதை ஏமாத்திட்டான் பாருங்க. போறான் வரான், டக்குன்னு தன்னை மறந்து அந்த துணிக்க சாப்பிட்டோம். நல்லது எது கெட்டது எதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த பாதையை கடந்து வந்தவர்கள், அந்த பாதையில இருக்கக்கூடிய சோதனையை சகித்தவர்கள், அந்த பாதையை எப்படி ஜெயிக்கணும்னு அவங்களுக்கு தான் தெரியும். தாய் தகப்பனை காட்டிலும் மிகச்சிறந்த அறிவுரையாளர்கள் நமக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடியவர்கள் இந்த பூமியில யாருமே நம்ம எதிர்பார்க்க முடியாது. தேவன் நமக்கு இருக்கிறார், அது வேற விஷயம். எல்லா நேரமும் வந்து அவர் நம்மோடு முகமுகமாய் பேச முடியாது. அடுத்ததான் தாய் தகப்பன். அது பிள்ளைகள் ஜாக்கிரதையா இருக்கணும்.
என்ன ஒரு பிரச்சனையோ சின்னதோ பெருசோ எதுவா இருந்தாலும் தாயோட பேசி பழகுங்க, சொல்லுங்க. தாய்கிட்ட சொன்னீங்கன்னா தகப்பன் கிட்ட போயிடும். அதான் சேனல். ஆமா, நீங்க சொல்றது அவங்க உள்ளுக்குள்ளேயே வச்சு உட்கார முடியாது. அவங்களும் லோட்டலோடன்னு பேசக்கூடியவங்க. தகப்பனுக்கு தெரியும் எப்படி வாயாத தூண்டி விடணும்னு தகப்பனுக்கு தெரியும். சும்மா உட்காந்துக்கிறா ரொம்ப நேரமா ஏதோ நடக்குது போல இருக்குது, ஏதோ மறைச்சுன்னுக்கிறா, சொல்றதுக்கு முடியாம தவிக்கிறான் புரியுப்பான். அதுனா பாருங்க இங்க என்ன நடக்குது சொல்ல மாட்டோம். சொல்லாததுனால கேள்விப்பட்டுச்சு, உடம்புக்குள்ள இறங்கிடுச்சு, அந்த துணிக்க அந்த தேன் கூடு இறங்கிடுச்சு. இறங்கினதுனால உடம்புக்குள்ள ஆக்கிரமிப்பு. இப்போ பாருங்க, ஆவியானவரால் அவன் எங்க ஏவப்பட்டான்? தனக்கு ஒரு பெண்ஜாதி பார்க்க ஏவப்பட்டான். ஆனா இப்ப அந்த பெண்ஜாதியும் பார்த்துட்டான். இங்க போன இடத்துல சும்மா இல்லாம என்ன பண்ணிட்டான்? இதை வச்சு ஒரு விடுதலையும் விழுந்துச்சான். என்ன சொல்லிட்டான் பாருங்க, 14ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அப்பொழுது அவன் பட்சிக்கிறவனிடத்தில் பச்சனமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வந்தது என்றான். அந்த விடுதலை அவர்களால் 3 நாள் மட்டும் விடுவிக்க கூடாதும் போயிடுச்சு. அவங்கள விடுவிக்க முடியல. விடுதலை போறதுல மன்ன அவ்வளவு பெரிய ஞானவான் சிம்சோன். டக்குன்னு அதை வச்சு ஒரு விடுதலை போட்டான். ஆனா அவங்களால சொல்ல முடியல. இப்போ எப்படி எதிராளி அதாவது அவன் பிடி எடுக்கிறான் பாருங்க. இப்ப ஆண்டவர் தான் இவனை அனுப்பிச்சாரு, ஆவியானவர் தான் இவனை திம்னாட்டுக்கு அனுப்புறாரு. இந்த தேவனுடைய திட்டத்தின்படி உள்ள வந்த சிம்சோனை எப்படி எதிராளி பிடிக்கிறான் பாருங்க. இந்த ஒரு விடுதலையினால இப்ப இந்த விடுதலைய இவங்க விடுவிக்கலன்னு சொன்னா இதற்குரிய பரிசை இவங்க கொடுக்கணும். யாரு? இந்த பெலிஸ்தருடைய மக்கள், இந்த பெண்ணுக்குரிய சொந்தக்காரங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்க? இந்த பெண்ணை, அதாவது அவங்களுடைய பெண்ஜாதிய பாருங்க, நீங்க புரிஞ்சுப்பீங்க பாருங்க. 16ஆம் வசனம் என்ன சொல்றது பாருங்க. 7ஆம் நாளிலே 16 அப்பொழுது அவன் சிம்சோனின் பெண்ஜாதி. அப்பொழுது அவர்கள் சிம்சோனின் பெண்ஜாதியை பார்த்து அவனுக்கு முன்பாக உன் புருஷன் அந்த விடுதலையை எங்களுக்கு விடுவிக்கும்படிக்கு நீ அவளை நயம் பண்ணு. 16. அப்பொழுது சிம்சோனின் பெண்ஜாதி அவனுக்கு முன்பாக அழுது, நீ என்னை நேசியாமல் என்னை பகைக்கிறாய். என் ஜனங்களுக்கு ஒரு விடுதலையை சொன்னாய், அதை எனக்காவது விடுவிக்கவில்லையே என்றால், அதற்கு அவன், இதோ நான் என் தாய் தகப்பனுக்கும் அதை விடுவிக்கவில்லையே என்று சொல்ல, உனக்கு அதை விடுவிப்பேனோ என்றான். பாருங்க பெருமாள் ஆக்சஸ் பிடிச்சிடலாம் பாருங்க. எங்க பிடிக்கிறான்னா அவன் ஒய்ஃபை பிடிச்சிடலாம். இப்ப அந்த 24 மணி நேரம் அழுதுனே இருக்குது. இப்ப நம்ம வீட்டுல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி என் ஒய்ஃபு கொஞ்சம் மூஞ்சி சுருனாலே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடும். உடனே கேட்டுருவான், என்ன மாட்டேன்னு. ஏங்க கொஞ்ச நேரம் கூட நான் சோகமா இருக்கல, அந்த கதையெல்லாம் எனக்கு நடக்க என் முழுக்க சிரிச்சினே இருக்கு. இதுதான் நம்மளுடைய வீட்டுல இருக்கக்கூடிய புருஷங்க எதிர்பார்க்கறது. அதுதான், நீ சோகமா இருந்தா அது நீ என்னன்றதை எனக்கு சொல்லி, இல்லைன்னா சிரிச்சினே இரு, அதுதான் எனக்கு வேணும். அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, இந்த அம்மா அழுதுனே இருக்குது. சிம்சோனின் பெற்றாரு எப்ப பார்த்தாலும் அழுதுனே. இது என்னடா அது சரியா தரமா, இவ்வளேதான் கட்டு வேண்டேன், அவ்வளேதான் வேணும்னு இப்ப மாட்டின்னு முடியும். காரணம் என்ன? எதிராளி இந்த பக்கத்துல இருந்து மூலம் வாசிக்கிறோம். அந்த பக்கம் ஆவியானவர், இந்த பக்கம் எதிராக. இப்ப இவனுக்கு இப்படியே போய்கிட்டே இருக்குது. என்ன பண்றதுன்னு தெரியல. எப்போ நம்ம தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டோமோ நம்ம புரிஞ்சுக்கணும். எந்த விதத்துல நம்ம தாக்கப்படுவோம்னு நமக்கு தெரியாது. அப்ப அதை புரிஞ்சுக்கிட்டே வந்தாதான் அந்த தாக்குதல் இன்னாருடையதுன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இப்ப இவன் என்ன பண்ணிடுறான்? விடுவிச்சிடறான், சொல்லிடுறான். நம்ம எழுதுனே இருக்கிறாங்க, சொல்லிடுறான். ரைட், ஓகே, இதுதான் இதனுடைய இது, அவன் சொல்லி முடிச்சிடறான். பாருங்க பெரியமானவர்களே, இப்போ அடுத்த பிடி எப்படி போகுது பாருங்க. 14ஆம் அதிகாரத்துல வாங்க. 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். பெரியமானவர்களே, முதல்ல கர்த்தருடைய ஆவியினால் ஏவப்பட்டு திம்னாத்துக்கு போகும்போது தனக்கு ஒரு மனைவியை தேடி போறான். இப்ப அதே சிம்சோனு செத்து போன சிங்கத்தின் உடல்ல இருந்து எடுத்த தேன் கூட்டி நிமித்தமாக
அதை உட்கொண்டபடினால எதிராளி எப்படி அதுக்குள்ள புடிச்சிட்டான் பாருங்க. எப்படி வேலை நடக்குது? சிம்சோனை தேவன் உருவாக்கின நோக்கம் என்ன? சிம்சோனை தேவன் எப்படி நடத்தி கொண்டு போகணும்னு அவர் விரும்பினாரு. இப்ப சிம்சோன் எப்படி சைலண்டா வழி விலகிறான், எப்படி வழி விலகி போறான்? வேட்சியின் இடத்துல போக வேண்டிய அவசியம் அவனுக்கு என்ன இருக்கு? அந்த பெஞ்சாதி சரி பண்ணலன்னு சொன்னாக்கா சொந்தத்துல இருக்கிறாங்கன்னு சொல்றாங்களா அவங்க அம்மா, அப்படி அங்க போக வேண்டியது தானே. இப்ப பிடி எப்படி பிடிச்சுதான் பாருங்க. அதுதான் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். விக்கிரகத்துக்கு படைத்தவைகளோ அல்லது தீட்டான காரியங்களோ நம்ம உட்கொள்ளக்கூடாது. அதான் ஆண்டவர் நம்மளை எச்சரிக்கிறார். அவர்கள் தெய்வத்துக்கு அல்ல பேய்களுக்கே படைக்கிறார்கள் வேதம் சொல்லுது. அப்ப எப்படி அவனை தேவனுடைய வார்த்தை தீட்டாத ஒன்றும் உள்ள நீ போகக்கூடாது, தீட்டாத ஒன்று நீ சாப்பிடக்கூடாது. எப்படி அந்த வார்த்தையை மீற வச்சான் பாரு. ஞாபக மறதி மூலமாக அல்லது அதை குறித்தான எண்ணமே இல்லாம நீ தானப்பா பொண்ண பரிசுத்த ஆவியானவர் கொண்டு போட்டுட்ட, அப்புறம் என்ன அதெல்லாம் ஒன்று தானே, அது நீ கொள்ள பொருள் மாதிரி சாப்பிடலாம ஏவரம். வார்த்தையில எதிர்த்து நிக்கணும். இதை தேவன் எப்படி எதிர்த்து நிக்கிறாரு? புதிய ஏற்பாட்டு உலகம் அவர்கிட்ட பேசும் பொழுது லூக்கா 4ஆம் அதிகாரத்துல மனிதன் 54 மாற்றம் அல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பண்றாரு. எப்படி ஜெயிக்கிறார் பாருங்க. இங்க சிம்சன் அதான் சொல்லியிருக்கணும், அது செத்து போன தீட்டுப்பட்ட உடம்பு, அதுல இருந்து வரக்கூடியது மதுர மாதிரிலாம் நான் எதுவும் எடுக்க மாட்டேன், அது தொடமாட்டேன்னு சொல்லியிருக்கணும். அவன் மறந்து போய் சாப்பிட்டான். அதனால ஏற்பட்ட பிரச்சனை என்ன? எதிராளியினுடைய பிடி அவனுக்குள்ள இறங்கிடுச்சு. உணவு மூலியமா உள்ள இறங்க. மதுபானம் குடிச்சா என்ன ஆகும்? பாத்திரத்துல எப்படி இருக்குது? பழம் இருக்குது. உள்ள இறங்கும் பொழுது விரியனை போல் தீண்டும். விரியன் பாம்பு உள்ள இறங்கிடும். அது உள்ள மதுபானத்துக்குள்ளேயே விரியன் பாம்பு உள்ள இறங்கும். அதுதான் தேவன் சொல்றார், மதுபானம் குடியாது. அதுதான் இங்க சொன்னார் அந்த அம்மா, நீ திராட்சை ரசம் மதுபானம் குடிக்காது. உணவு வகைகள்ல ஜாக்கிரதையா இருக்கணுங்க. நம்ம உணவு வகைகள்ல அதிகமா ஜாக்கிரதையா இருக்கணும். நான் சில நேரத்தில் என்ன பண்ணிடுவேன், கொஞ்சம் வேகமா சாப்பிடுறாள். இப்ப நாளைக்கு கல்யாணம் இன்னைக்கே ஜோம் பண்ணிடுவோம். ஆண்டவரே அங்க போனாக்கா நான் என்ன சாப்பிட்றேன்னு எனக்கு தெரியாது, பரிசுத்தப்படுத்துங்க, அது தூய்மையாக்குங்க, குடிக்கிற தண்ணீரை பரிசுத்தப்படுத்துங்க, தூய்மையாக்கிட்டாங்க, நாளைக்கு சாப்பிட போறதுக்கு இன்னைக்கே பட்டுவேன். அதே மாதிரி மறந்து போய் சாப்பிடுவாங்க. அப்படிதான் ஆறுதலா இருக்கும். யாருக்குன்னு ஏற்ற கூப்பிட்டோம் எஸ்கேப்பு, அதனால அப்படி போயிடு. எதுக்கு சொல்றேன்னா முன்கூட்டி பண்ணிடணும். நமக்கு என்ன பலவீனமோ நமக்கு தெரியுது, அது முன்கூட்டியே பண்ணிட்டா பிரச்சனை இல்லாம போயிடும். அப்ப தேவன் என்ன பண்ணுவாரு, தனியா எடுத்து வச்சிருவாரு. இது இவனுக்கு தானே பெலிங்கா ஜாத்தாயே தானே வாழைய காணாம பண்றான். எழுதப்பட்ட சாப்பிட போற ஒவ்வொரு அரிசியின் மேலேயும் நம்ம பேர் இருக்குது. அப்ப அந்த அரிசியை தான் நமக்கு எடுத்து வச்சிருவாரு. அப்ப ஆகினால ஜாக்கிரதையா இருக்கணும் பிரியமானவர்களே. பாருங்க இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, இப்ப இவங்க போயிட்டாங்களா, இப்ப இவங்க இந்த இடத்துக்கு இந்த வேட்டியை கட்டு அவளை இடத்துக்கு போனான்னு வேதம் சொல்லுது. அப்போ 5ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அவளிடத்திற்கு பெலிஸ்தரின் அதிபதிகள் போய் நீ அவளை நயம் பண்ணி அவளுடைய மகா பலம் எதினாலே உண்டாகிறது என்றும் நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துகிறதற்கு அவனை மேற்கொள்ளலாம் என்று அறிந்து கொள். அப்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் 1100 வெள்ளிக்காசு உனக்கு கொடுப்போம் என்றார்கள். 1100 வெள்ளிக்காசு கொடுப்போம் என்றார். பாருங்க இவனுடைய மகாபலம் எதுனா, இவன் இங்க காசாப்பட்டினத்துக்கு வந்துட்டான் சிம்சோனு அப்படின்னு பெலிஸ்தருக்கு நியூஸ் போயிடுது. அப்ப அந்த வேட்டியின் வீட்டுல அவன் இருக்கிறான்னு சொல்லும் போது அவனை விடிய கால பிடிச்சிடலாம், அவனை வரும்பொழுது அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் பண்றாங்க. ஆனா சிம்சோனுக்கு என்ன ஆகுதுன்னா, அவன் நடுராத்திரில எழுந்துருச்சு. நீங்க பாத்தீங்கன்னா கதவினுடைய அந்த கோட்டையினுடைய கதவு அதனோட இருக்கக்கூடிய பலனை வீணாக்கவே கூடாது, எக்காக ஒண்ணு வீணாக்க கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நம்ம. அதுவும் குறிப்பா சிற்றின்ப காரியத்துல, சிற்றின்ப விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சின்ன கோயில பலத்தை எடுத்துக்கிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கும். நமக்கு தெரியவே தெரியாது, பேங்க் பேலன்ஸ் கம்மியாகினே இருக்கும். எப்படி இந்த ஜிபே வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு போட்டுனே இருக்கிறோம்.
அதே நீங்க பேக்கெட்ல கை விட்டு காசு எடுத்து கொடுத்து பாருங்க, அடுத்து எவ்வளவு இருக்கு நமக்கு மனசு சொல்ல நம்ம மைண்ட் உஷாரா இருக்கும், ஜாக்கிரதையா இருக்கும். சிற்றின்பமும் அதே தான், ஜிபே மாதிரி தான் சிற்றின்பம். பட்டு பட்டு பட்டுன்னு போயிடும். எடுத்துன்னு போய் திருப்பி நீங்க பேங்க்ல போட்டாதான் சேர்மானம் ஆகும். திருப்பி நீங்க பரிசுத்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்து திருப்பி நீங்க தேவனுக்கு பிரியமா நடந்து ஜாக்கிரதையா இருக்கணும். ரொம்ப கஷ்டம் பிரியமானவர்களே. இங்க பாருங்க, சிம்சோனு தெரியாதனமா அந்த சாப்பிட்ட பொருள்னால பிசாசுல பிடி அவன் மேல வழி விலகி போய் வேட்டிக்கிட்ட போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சான். அவனை தேடி வருவார்கள், ஆனால் இவன் தேடி போவான். அந்த நிலைக்கு போயிடுச்சாங்க. அப்ப அவனுக்குள்ள இருக்கக்கூடிய இச்சையின் ஆவி எப்படி செயல்படுது பாருங்க. எசபேலின் ஆவி எவ்வளவு வேகமா அவனுக்குள்ள கிரியை செய்துச்சு, டக்கு டக்கு டக்குன்னு. எப்படி தீர்க்க முடியாத ஒரு இச்சை அவனுக்குள்ள அதிகப்படுத்திடுச்சு. இப்ப என்ன நடக்குது? இவனை பத்தி வீழ்த்தணும். என்ன பண்றது? இந்த அம்மா கிட்ட வந்துட்டான், இந்த வேசி கிட்ட, தெலிலா கிட்ட வந்துட்டு பணம் கொடுத்துறோம். வேசியை பொறுத்தவரையும் பணத்துக்கு என்ன வேணா பண்ணுவோம். விபச்சாரமே பணத்துக்காக செயல்படுவாங்க. வேசி தனக்கு என்ன ஆசையோ என்ன தேவையோ அதன்படி செயல்படக்கூடிய நபர் தான் வேசி. அந்தமா புடிச்சிட்டாங்க. இப்ப அந்தமா மூலியமா பாருங்க சிம்சோன் எப்படி விழுந்துகிட்டே வரான் பாருங்க. அப்ப 6ஆம் வசனம் என்ன சொல்ற பாருங்க. அப்படியே என்னால் சிம்சோனை பார்த்து, உன் மகா பலம் எதினாலே உண்டாயிருக்கிறது, எதனாலே உண்டாயிருக்கிறது, உன்னை சிறுமைப்படுத்த உன்னை எதினாலே கட்டலாம் என்று நீ எனக்கு சொல்ல வேண்டும் என்றால். அதற்கு போதும் பாருங்க பெரியமானவர்களே, ஓப்பனா கேக்குறான், உன் பலம் எதுல இருக்குது, உன்னை எப்படி நான் திரும்பப்படுத்தணும். இதை நம்மள ஒருத்தர் கேட்டா உண்மையிலே நம்ம புரிஞ்சுப்போம் டக்குன்னு. என்னடா இது எதுல பலன் இருக்குதுன்னு கேக்குறான். அடுத்தது தேவையில்லாம உன்னை சிறுமப்படுத்தணும்னு வேற சொல்றாள். அப்ப இவ உண்மையிலே என்ன நேசிக்கல, இவளுடைய எண்ணங்கள் எதுன்னு பின்னால இருக்கு. அது டக்குன்னு ஒரு ஆம்பளை புரிஞ்சுப்பான். ஆனா எந்த அளவுக்கு மந்தமாயிட்டான் பாருங்க அந்த தேன் கூட்டுனால. ஒரு தேவையில்லாத உணவு உள்ள போச்சுன்னா இன்னும் அதிகமான மந்தத்தையும் இன்னும் அதிகமான என்ன சொல்றது மனத்தனத்தையும் உண்டு பண்ணிடும். மதியீனமான காரியங்கள் செய்ய வச்சிடும். சிம்சன் மாட்டிட்டான். ஓப்பனா கேட்கிறாவா, உன் பலம் எதுல இருக்குது, உன்னை எப்படி நான் மட்டுப்படுத்தலாம், உன்னை எப்படி நான் தரக்குறைவாக்கலாம், உன்னை நான் எப்படி ஒன்னு இல்லாம ஆக்கலாம். அவன் வாயிலே கேட்கிறாங்க, அவன்கிட்டயே கேட்கிறான். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு இவனுக்கு அறிவில்லை. காரணம் என்ன? மதியணும். பாருங்க பெருமானவர்களே, என்ன சொல்றது பாருங்க. இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா பாருங்க 18ஆம் வசனம் பாருங்க. அவன் தன் இருதயத்தை எல்லாம் தனக்கு வெளிப்படுத்தினதை தெளிவாய் கண்டபோது அவள் பெலிஸ்தரின் அதிபதிகளுக்கு ஆள் அனுப்பி, இந்த ஒரு விசை வாருங்கள், அவன் தன் இருதயத்தை எல்லாம் எனக்கு வெளிப்படுத்தினான் என்று சொல்ல சொன்னாள். அப்பொழுது பெலிஸ்தரின் அதிபதிகள் வெள்ளி காசுகளை தங்கள் கைகளில் எடுத்துக்கொண்டு அவளிடத்திற்கு வந்தார்கள். பாருங்க, இந்த முறை நிச்சயமா வெட கட்சின்னு சொல்லி அதிபதிகள்லாம் வந்துட்டாங்க. இப்போ சிம்சோன் பாருங்க எந்த இடத்துல இருக்கிறான். 19ஆம் வசனம் முதல் வரி படிங்க. அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி, பாருங்க, அவள் அவனை அவள் மடியிலே நித்திரை செய்ய பண்ணின்னு வேற சொல்லு. அப்போ அவ மடியில தூங்குற அளவுக்கு இவன் ஒண்ணும் அவ்வளவு பலவீனமானவன் இல்ல. இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க இங்க 2வது வசனத்துல என்ன நடக்குது? அவன் காசாவுக்கு வந்துட்டான், வேசின் வீட்டுல இருக்கிறான் தெரியுது. வேசின் வீட்டுல இருந்தவன் அந்த வேசியை அனுபவிச்சுட்டான். ஆனா அவன் விடிய கால தான் வருவான். ஏன்னா உடம்பு டயர்ட் ஆகிடும், விடிய கால தான் வருவான்னு அங்க இருக்கக்கூடிய பெரிஸ்தர்கள் கணக்கு போடுறாங்க. ஆனா அவன் நடுராத்திரியிலே எழுந்துன்னு சொல்லுது. அவ்வளவு பலன் இருக்குது உடம்புல, அவ்வளவு பலன் இருக்குது. ஏச்சுட்டான், டக்குன்னு ஏசிட்டா வெளியே வந்தான். போதா படிக்கு கோட்டையுடைய நிலைக்கால்களையும் அதனுடைய இதோட தாப்பாடோட சேர்த்து காட்டின்னு போய் இரும்பு கட்டில போட்டு காட்டு வாங்கின்னு போயிட்டான். அந்த வேலையை முடிச்சிட்டான். நைட்டோட நைட்டா எங்க போச்சுன்னே பொருள் யாருக்கும் தெரியல. இங்க என்ன நடக்குது?
19ஆம் வசனத்தை அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணின்னு. அப்ப எந்த அளவுக்கு உடம்புல இருக்கக்கூடிய பலத்தை ஒரே நைட்ல எடுத்துருப்பா பாருங்க. ஏன்னா அவன் மதுபானமும் திராட்சரசமும் குடிக்கல. இதுவரைக்கும் வேதத்துல சொல்லப்பட்டு வந்தபடி அந்த வேசியின் வீட்டுல. ஆனா இந்த மதுபானமும் திராட்சரசமும் எதை கொண்டு வந்து இங்க சேர்க்குதுன்னு சொன்னா, ஒரு வேசியின் வீட்டுல இருக்கிறது திராட்சரசம் எப்படி மனமகிழ்ச்சியை தருமோ, மதுபானம் எப்படி மயக்கத்தை தருமோ, அதற்கு ஈடாக ஒரு வேசியின் வீடு இருக்குது. அந்த வேசித்தனம் அந்த மதுபானத்துக்கும் திராட்சரசத்துக்கும் ஈடா இருக்குதுன்றதுதான் இங்க வெளிப்படுத்துது. நம்ம கண்டுக்கணும். எந்த அளவுக்கு அவன் மயங்கி போயிருந்தா அவன் மடியிலேயே படுக்க வச்சு அவன் தடையில இருக்கக்கூடாது அந்த 7 ஜடைகளை பாருங்க, படியும். ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிறைப்பிடித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. பாருங்க, இதுதான் எதிராளியினுடைய பார்வை. எதிராளியுடைய பார்வை என்னன்னா, தேவன் என்ன சட்டத்திட்டங்கள் சொல்லி இருக்கிறாரு, அந்த மனிதனுக்கு என்ன கொடுத்திருக்கிறார். சட்டத்திட்டங்களை மீறணும், அவனுக்கு கொடுக்கப்பட்டதை எடுத்துக்கணும், அவ்வளவுதான். இதுதான் உலகத்தினுடைய பார்வை. உலகம்னா பிசாசு, பிசாசுனா விழுந்து போன தேவதூதன், அடுத்து தர்மம். இதுதான் புரிஞ்சுக்கணும். நம்ம பெரியமானவர்களே, நம்ம ஆசீர்வாதத்தை வாங்கின்னு வரோம், பலனை வாங்கின்னு வரோம். தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது கனநித்திரையின் ஆவி பிடிக்குது, தூக்கம் வருது. தேவனுடைய வார்த்தை உள்ளுக்குள்ள இறங்க விடாம தடுக்குது. கேட்டா நம்மள என்ன யோசிச்சு சொல்லும், காலையில ஜெபம் பண்ண தேவனுக்குன்னு இதை செய்தேன், வேதம் பட்சம் அதை பட்சம், கொஞ்சம் டயர்டாதான் இருக்க செய்யும். எங்க இருக்க செய்யும்? தேவனுடைய ஆலயத்திலையா? யோசிக்கணும். தேவனுடைய வார்த்தையை கேட்க 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 இன்னும் பலன், இன்னும் பலன், இன்னும் பலன், பலத்தின் மேல் பலன், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம். பலவீனங்கள் நீங்களும் பெரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தைக்கு உற்சாகம் இருக்கணும் கேட்கறதுக்கு. அப்பதான் வார்த்தை உள்ள இறங்கும். பாருங்க, அங்க ஆண்டவர் சொல்றாரு, திராட்சரசும் மதுபானமும் தீட்டானது ஒன்றும். தீட்டானதை மூளை கொடுத்துட்டோம், ஏன்னா அதை கொடுத்தாதான் பிடிக்க முடியும். அடுத்து என்ன பண்ணா, திராட்சரசம் மதுபானத்துக்கு இருக்கக்கூடிய வேற்றித்தனத்துக்குரிய விபச்சார வாழ்க்கை, வேற்றித்தன வாழ்க்கை. அதன் மூலியமாக என்ன போச்சு, 2 காரியங்கள் மீறிட்டான், பலன் போயிடுச்சு. எவ்வளவு பெரிய பலனுங்க இவனுக்கு. இவனுக்கு ஒத்த பலன் நீங்க பார்க்க முடியாதுங்க. தாவீதோட கூட நிறைய பேர் இருந்தாங்க, மகாபராக்கிரமசாலிகள். சிம்சோனை போல முடியாது. எப்படிப்பட்ட பலன். சன பொழுதுல எடுத்துட்டான் பாரு. அவன் வாயிலிருந்தே வர வச்சு, அவனையே மதீனமாக்கி, அவனையே முட்டாளாக்கி, அவனே திரும்பப்படுத்திட்டான். இதுதான் உலகம். இன்னைக்கு நம்ம உலகத்தை புரிஞ்சுக்கணும், ஆசீர்வாதத்தை நோக்கி போகணும். ஆசீர்வாதம், தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க ரெடியா இருக்கிறார், கீழ்ப்படியே ரெடியா இருக்கிறோமா? கொடுத்தா பொருளை எப்படி தக்க வைப்பீங்க? பொருள் நீங்க வாங்குறீங்கன்னு தெரிஞ்சாலே எதிராளி அடுத்த செகண்ட் ஆள் அனுப்பிச்சிருவான், ஏஜென்ட் அனுப்பிச்சிருவான். போய் ஐயா கிட்ட இருந்து டெபாசிட் வாங்கிட்டு வந்துரு. பேங்க்கார அப்படிதான் அனுப்புறான். லாட்டரி சீட்ல காசு விழுந்தா, பட்டுல விழுந்தா என்ன பண்றான்? ஏஜென்ட் அனுப்பிச்சிருவான். போ, இந்த வீட்டுல இந்த நம்பர் ஆட்டுக்கிறாரு, நம்ம பேங்க்ல டெபாசிட் பண்ண சொல்லு, அதிகமா வட்டி தரோம். அப்படிதான் நடக்குது. They will be done in earth as it is in heaven. அதான் ஆண்டவர் ஜெபத்தில் நம்ம கற்றுக் கொடுக்கிறாரு, பரலோகத்தில் நடப்பது போல பூலோகத்தில் நடப்பதாக. அதே பேட்டர்ன் தான் போயின்னு இருக்கு. ஜாக்கிரதையா இருக்கணும் பிரியமானவர்களே. பாருங்க, பலன் போயிடுச்சு. எப்படிப்பட்ட ஒரு நபர் பலன் போய் பாருங்க. இந்த அடுத்து பாருங்க, 20ஆம் வசனம் பாருங்க பிரியமானவர்களே. எவ்வளவு டக்கு டக்கு டக்குன்னு நடந்துச்சு பாருங்க. பிடிச்சதுமே பச்சை கண்ணை தூக்கிட்டாங்க. ஏன்னா திருப்பியும் பலன் வந்துட்டுன்னா அச்சு போட தூக்கி போட்டு போயிட்டானா என்ன பண்றது? கண்ணை பிடிக்கிட்டோம்னா அப்படியே தடவினே இருப்பானே. அதான் நடக்குது. ஆவிக்குரிய ஜீவிதத்தில் என்ன நடக்குது? பரிசுத்தத்துக்குரிய காரியங்கள், தேவனுடைய வார்த்தைக்குரிய காரியங்கள் நல்ல ஷைனிங் ஆகி கத்தருக்குள்ளார உணர்ந்தே இருக்காங்க. டக்குன்னு திசை திருப்பி மங்களாக்கிடுவான். எவ்வளவு பரிசுத்தவான்கள் வழி வழிக்கு போயிடுறாங்க. அசுத்த உபதேசங்கள், தேவையில்லாத காரியங்கள், இதுதான் ரைட்டுன்னு போயிடுறாங்க, விழுந்துடுறாங்க, கண்ணை குடிக்கிறான். 2 கொரிந்தியர் 4:4 பிரபஞ்சத்தின் அதிபதியான மனக்கண்களை கூட 10 மனக்கண்ணை துண்டாக்கிட்டனா ஆவிக்குரிய கண் போயிடுச்சுன்னா சரீர கண்ணு வேலைக்கே ஆகாது. அது எதை பார்த்தாலும் நல்லா இருக்குதுன்னு தான் சொல்லும்.
அதான் நடக்குது. ஃபர்ஸ்ட் கண்ணை பிடிக்கிட்டாங்க. அப்புறம் அவன் என்ன பண்றாங்க, 2 வெங்கல சங்கிலியை போட்டு சிறைச்சாலை அடிமையின் கூடாரத்துக்கு போயிடுது. அர்த்தமா அப்படிதான் போய் நான் மாட்டினேன். என் கையில 2 சங்கிலியை போட்டு தொங்க விட்டு நாளை போன்னு கத்திக்கின்னு கட்சியில தேவன் திரும்பியா இருந்ததுனால அந்த சிவப்பு நூல் முன்னால வந்து நிக்க 2 சங்கிலி சொலுக்கணும். டக்குன்னு அதை பூச்சி நேசிங்க அர்த்தம் செய்யணும். மேலே ஏறி வந்து நின்ன. இது தேவையா நமக்கு? மதியணும், அறிவணும். அல்லேலுயா, அல்லேலுயா. ஐயா பாத்துட்டேன், 2 முறை சொல்லிடுங்க. காரணம் என்னன்னா, நம்ம மதியனை நம்ம விட்டு போகணும். கர்த்தருக்கு பயப்பட பயம் எப்போ இருக்கணும். சிம்சோன் அதை மறந்துட்டான். எங்க இருக்கிறேன்னு தெரியல, யாருக்கு உண்மையை சொல்றேன்னு தெரியல அவனுக்கு, யாருக்கிட்ட ரகசியத்தை வெளிப்படுத்துறேன்னு அவனுக்கு தெரியல. மதிமயங்கி போன நிலை, மதுபான நிலை, மன மகிழ்ச்சியா இருக்குது. எங்க இந்த பொம்பளை அவ்வளவு மாதிரி அழுதுனே இருந்தா நம்மளால தாங்க முடியாதுன்னு தாட்சணத்துக்கு ஈடா சொல்லிட்டான் ரகசியத்தை. முடிஞ்சு போச்சு கதை. அவன் பெறன் அவனை விட்டு நீங்கி சிறுமைப்பட்டுட்டான். எப்படி சிறுமைப்பட்டுருக்கான் பாருங்க. கண்ணை புடுங்கி அவனை கபோதி ஆக்கிட்டாங்க. 2 கண்கள் இல்லாத நிலை, கைகள்ல சங்கிலி, அடிமையின் கூடாரம், போதா குறைக்கு மாவரைக்கு வச்சுட்டாங்க. எப்படிப்பட்ட நிலை உலகம் நம்மளை பார்த்துட்டு இருக்கு. ஜாக்கிரதையா இருக்கும் பிரியமானவன். பாருங்க பிரியமானவர்களே, ஆகையினால அவன் தலை சிறைக்கப்பட்டு அவன் அங்க அவளுக்கு அடிமை ஆயிட்டான். ஒரு கேலி கூத்தாயிட்டான். என்ன பண்றதுன்னு அவனுக்கு தெரியல. கர்த்தர் எவ்வளவு மன வேதனை அடைஞ்சிருப்பார், எவ்வளவு அவனை கொண்டு எதிர்பார்த்து கொண்டு இருந்திருப்பார். இவனை வைத்து இன்னும் பெரிய காரியங்களை செய்யலாமேன்னு இருந்தன. இவன் இப்படியே போய் விழுந்துட்டானே. பிரியமானவர்கள், வாழ்க்கை எச்சரிக்கையா தேவனுக்கு பயந்து ஜீவிப்போம். கர்த்தர்